தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படை திட்டத்தை முதல்வர் விஜய் தொடங்கி வச்சிருக்காரு. இத்திட்டம் குறித்து பலரும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் ஒரு கேள்வியும் எழுகிறது. புதிய படை வந்தால் மட்டும் குற்றங்கள் குறைந்து விடுமா? உண்மையில் எந்த சட்டம் வந்தாலும், எந்த சிறப்பு படை உருவாக்கப்பட்டாலும் சமூகத்தில் தனிமனித ஒழுக்கமும் விழிப்புணர்வும் இல்லை என்றால் குற்றங்களை முழுமையாக தடுக்க முடியாது என்பதே பலரின் கருத்து. மேலும் இந்த சிங்கப்பெண் படையில் பெரும்பாலும் பெண்களே இடம்பெற்றிருக்கிறார்கள். பெண்களின் பாதுகாப்புக்காக உருவாக்கப்படும் இந்த படைக்கு கூட போதுமான பாதுகாப்பு வேண்டியது அவசியம் என்ற விவாதமும் தற்போது நடந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல மாநிலங்களில் ஏற்கனவே மகளிர் போலீஸ், பிங்க் போலீஸ் போன்ற பல திட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஆனால் அவை எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. குற்றங்கள் குறைந்த பாடில்லை. அதனால் இந்த சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படையும் வெறும் பெயரளவிலான திட்டமாக மாறுமா, அல்லது உண்மையிலேயே பெண்களின் பாதுகாப்பில் பெரிய மாற்றத்தை உருவாக்குமா? இதற்கான பதிலை இப்போதே சொல்ல முடியாது. திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செயல்பாடு எப்படி இருக்கும், அதன் விளைவுகள் என்ன, குற்றங்களை கட்டுப்படுத்த முடியுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்து என்ன? சிங்கப்பெண் அதிரடி படை வெற்றி பெறுமா இல்லையா? கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே.